மற்ற எல்லாவற்றையும் தாக்கல் செய்கின்ற அவர் முழு விவரம் கொண்ட பட்டியல் கொண்ட அந்த மனுவிலே சத்தியப்பிரமாணம் அஃபிடவிட்டிலே நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட வேண்டும். ஒரு ஆவணத்தை நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் அது கட்டாயமாக்கப்படுகிறது. நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால் அந்த படிவம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த படிவம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும். இதுதான் சட்டம். இங்கு அவருடைய படிவத்திலே சுரேஷ் என்ற ஒரு வழக்கறிஞர் நோட்டரி பப்ளிக் கையொப்பம் செய்துள்ளார், அட்டஸ்ட் பண்ணி உள்ளார். அவருடைய நோட்டரி லைசன்ஸ் 6/2/2024 முடிந்து விட்டது. ஸோ ஒரு காலாவதியான லைசன்ஸை வைத்திருக்கிற ஒரு நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர் கையெழுத்திட்ட அந்த ஆவணம் செல்லாது. அப்படி என்று சொன்னால் ஃபார்ம் 25-26 அவர் தாக்கல் செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பையும் அப்ஜெக்ஷன் சரி தெரிவித்திருக்கிறோம். சுரேஷ் திமுகவுக்கு நாங்கள் திமுக மேல மட்டும்தான் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கிறோம். அது 2 மனு போட்டிருக்காங்க. கலாநிதி போட்டிருக்காரு, அவங்க ஒய்ஃப் ஜெயந்தி போட்டிருக்காங்க. அந்த 2 மனு மீது மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 2 பேருமே திமுக வேட்பாளராக, ஒருத்தர் வேட்பாளர் மற்றும் இன்னொருத்தர் மாற்று வேட்பாளர் சொல்லுங்க. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ஜெக்ஷன் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். மற்ற யார் மீதும் நாங்கள் அப்ஜெக்ஷன் சொல்லவில்லை. எங்ககிட்ட அவர் மேல தெரிவிப்பதற்கான இது காரணம் நாங்கள் சேகரிக்கவில்லை, எங்களுக்கு தெரியல. இவர் மீது சொன்ன குற்றச்சாட்டு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும். அவருடைய நாமினேஷன் மனு தள்ளுபடி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். காரணம், அந்த நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட்டது 6/2/2024 வரை தான் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதற்கு முன்பாக போட்டிருக்க வேண்டும். அதுக்கு பின்பாக போட்ட கையெழுத்து செல்லாது. அந்த கையெழுத்து செல்லாத நிலையிலே அந்த ஆவணத்தை பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாத ஆவணம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றாலும் அந்த ஆவணம் தாக்கல் செய்யப்படவில்லை என்றுதான் கருத வேண்டும். அதனால் அவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த சம்பந்தமாக இப்போது விவாதம் 12:45 மணிக்கு இந்த ஒத்திவைத்து ஏற்பதாக சொல்லியிருக்கிறார். சார், அவங்க என்ன அப்ஜெக்ஷன் தாக்கல் பண்ணாங்க தெரியல. கலாநிதி வீராசாமி தரப்பிலையும் அதிமுக வேட்பாளர் அவரை எதிர்த்து அவர் மீதும் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அவரையும் அவருடைய வேட்பு மனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் தரப்பிலும் அவர் மீது 1 or 2 தெரியல 2 அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது கலாநிதி வீராசாமி மனோ ஏடிஎம்கே அவருடைய வேட்பாளர் மனோ அவரின் மீது அவருடைய வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. திமுக சொல்லியிருக்காங்க. மனோவும் திமுக மேல 2 தனித்தனி மனு கொடுத்திருக்கிறாரு. 3வது மனு தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்றாரு. அதனால தான் அந்த 2 பேருடைய மனுவும் நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் கொடுத்த அந்த எதிர்ப்பு, அந்த அப்ஜெக்ஷன்ஸ் என்பது சட்டப்படியானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதுதான் அதனுடைய ஆதாரம். நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். ஆமா சார், வழக்கறிஞர் எம் சுரேஷ். ஆமா சார், அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 7751. அது 6/2/2024 வரை தான் அந்த லைசன்ஸ் வேலிட். அதன் பிறகு அவர் ரெனியூல் பண்ணிருக்கணும், ரெனியூல் பண்ணல. ரெனியூல் பண்ணதுக்கு மனு கொடுத்திருக்கணும், மனு கொடுக்கல. இந்த காலாவதியான லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் நோட்டரி பப்ளிக் பண்ணி நோட்டரி சைன் போட்டிருந்தா அது அந்த ஆவணம் செல்லாது. அந்த படிவம் 26 ஆவணம் செல்லாது. படிவம் 26 ஆவணம் தாக்கல் செய்திருந்தாலும் தாக்கல் செய்யவில்லை என்றுதான் கருத வேண்டும். அப்படி கருதுனா அந்த ஃபார்ம் தாக்கல் பண்ணலன்னா எப்படி மற்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கையெழுத்துலனா கூட இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 10 ப்ரொபோசர், அதுல ஒரு ப்ரொபோசர் இந்த கான்ஸ்டிடியூன்சி இல்ல வேற கான்ஸ்டிடியூன்சினா கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி சின்ன காரணங்களுக்காகவும் ரிஜெக்ட் பண்ணுகின்ற தேர்தல் ஆணையம் நிச்சயமாக இந்த பெரிய காரணத்திற்காக அவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ண வேண்டும் என்று கேட்கிறேன். கட்சி நடப்புல அவர் சிட்டிங் எம்பி அவர் வழக்கறிஞர் இல்லாம இப்படி போய் லைசன்ஸ் காலாவதியான ஒருத்தர் வாங்கியிருப்பாருங்கிறது வினோதமா இருக்கே சார். இல்ல சார், அவர் வழக்கறிஞர் இல்லையா, அவர் ஒரு டாக்டர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.